வானம் பார்த்த பூமி சோளங்குர்ணியில் கொஞ்ச நாளைக்கு முன்னே ஒரு வீடியோ போட்டேன். மழை பெஞ்சோன்னு உழுது போட்டிருந்த வீடியோ போட்டிருந்தேன். இப்போ கடலை போட ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள். இந்த கடலுக்குள்ள எல்லா பயிரும் போடுவாங்க. துவரை, மொச்சப்பயிறு, பாசிப்பயிறு எல்லாமே செம்மண் தரைக்கு வரும். பக்கத்தில் சுரக்காய் செடி கூட இருக்குது பாருங்கள். சுரக்காய், பிக்கங்காய், பூசணி எல்லாம் கூட போடலாம். எல்லாமே நல்லா வரும். அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ மழை பெஞ்சிருங்களா. இப்போ தொடர்ந்து களை எடுத்து மண் அணைச்சிருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு செடிக்கு தூரில் சுற்றி மண்ணை அணைச்சி விடுவாங்க. அப்போ தான் அதிக நிலக்கடலை வைக்கும். அழகாக இருக்குது பாருங்கள். அருமையாக இருக்குது, பசுமையாக இருக்குது. இந்த பக்கம் பாருங்களேன், அழகாக சின்ன வயசுலேருந்து பார்த்த அனுபவம். இப்போ சோளங்குருணி இங்கே மட்டும்தான் அழகாக என்ன செய்கிறாங்கன்னா, அந்த ஆடி மாதம் வந்தோன்னா நல்லா உழுது டைமில் போட்டு கடலை பருப்பு வாங்கி கடலை பதிச்சுடுவாங்க. கடலை பருப்பை பதிச்சு இப்போ கரெக்டாக போட்டாங்க. நல்ல மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. மழை பெஞ்சதுனால இப்போ நல்ல களை வெட்டி மண் அடைச்சிட்டாங்க. தொடர்ந்து மழை பெய்யணும். மழை பெஞ்சால் மட்டும்தான். மழை பெய்யலைன்னா வேஸ்ட் ஆகிடும். ஓகேங்களா. பாருங்கள், இடையில் துவரை, மொச்சப்பயிறு, பாசிப்பயிறு எல்லாமே உள்ளே போட முடியும். அழகாக வரும் இதுக்குள்ளே ஊடு பேராக. இது எடுத்த பின்னாடி மொச்சையெல்லாம் அப்புறம் காய்க்கும். மொச்சைக்காய், துவரங்காய், துவரம் பருப்புக்கெல்லாம் அந்த துவரங்காய் செடி எல்லாமே வந்துடும். அழகாக இருக்கணும். கூட பானை மரம் இருக்குது பாருங்கள். அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கிராமத்தில் வானத்தை நம்பி தான் இந்த விவசாயம்லாம் இருக்குது. காலங்காலமாக வானத்தை நம்பி தான் விவசாயிகள் இருக்காங்க. எவ்வளோ செலவு பண்ணிப்பாங்க தெரியுமா? உழுகிறதுக்கும் சரி, அந்த கடலை பருப்பு வாங்கிறதுக்கும் சரி, களை எடுக்கிறதுக்கும் சரி, அப்படி அவ்வளோ செலவழிப்பாங்க. எல்லாமே ஆண்டவன் அருளால் இந்த மழை பெஞ்சு கரெக்டாக பெய்யலைன்னா எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். இன்ன வரைக்கும் மனிதன் அந்த வானத்தை நம்பி தான் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிறைய கிராமத்தில். உண்மையிலே ஆச்சரியமாக இருக்கும். நானே நினைப்பேன், கிராமத்தில் பிறந்து வளர்ந்தன இவ்வளோ நம்பிக்கை செய்கிறாங்களேன்னு சொல்லி. வானத்தை நம்பியே செய்வாங்க. இந்த வானம் கரெக்டான டைமில் மழை பெய்யலைன்னா எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். உழுது கிடக்கிற மாதிரி வீடியோ போட்டிருந்தேன். இப்போ அழகாக பாருங்கள். இப்போ மழை தொடர்ந்து பெஞ்சதுனால செடி நல்லா இருக்குது. அழகாக களை எடுத்து அருமையாக வச்சுருக்காங்க. தொடர்ந்து அங்கே இருக்குது பார்த்தீங்களா பாருங்கள். இதெல்லாம் வேறு நிலமாக இருக்குது. இங்கெல்லாம் ஃபுல்லாக கடலை போட்டிருக்காங்க பாருங்கள். சூப்பராக இருக்குது. பனைமரம்லாம் அழகாக இருக்காருங்க. பனைமரம் எங்களை குட் உண்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. சாயந்தரம் நேரம் அந்த பசுமையை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் சந்திரன் வனம். தேங்க்ஸ்.